பொறியியல்ல பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே மெஷின் உடைந்த எலும்பை துல்லியமாக காட்டும் இல்லையா? பிரச்சனைய நாம நேரா கண்ணால பார்க்கலாம். ஆமா, ரொம்ப சரி. காயம் எங்க இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சிடும். ஆனா நிதி உலகத்துக்குள்ள நுழையும் போது அந்த எக்ஸ்ரே மெஷின் வேலை செய்யறதில்ல. ஏன்னா பண விஷயத்துல பிரச்சனை எண்கள்ல இல்ல, அது நம்ம மூளைக்குள்ள இருக்கு. கண்டிப்பா, அது நம்ம மனநிலையை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம அலச போற மூலக்கட்டுரை முதலீடு சேமிப்பு பத்தின உங்க பார்வையே தலைகீழாக மாத்த போகுது. அதாவது முதலீடு அப்படின்னாலே பலரும் அது ஒரு கணிதம், பெரிய சூத்திரங்கள் சார்ந்த விஷயம்னு நினைக்கிறாங்க. பல பேரோட எண்ணம் அதுதானே. ஆமா, ஆனா உண்மையில பணத்தை பொறுத்தவரை நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறத விட ஏன் அப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். ஓ, அப்போ இது ஒரு மென்திறன், அதாவது சாஃப்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாமா? அதேதான். உங்க புத்திசாலித்தனத்தை விட உங்க குணாதிசயங்கள் தான் உங்க நிதி வெற்றியை தீர்மானிக்குது. இத ஒரு நடைமுறை உதாரணத்தோட பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்போ ஒரு சாதாரண காவலாளியால உலகின் சிறந்த இருதய அறுவை சிகிச்சை நிபுணரை விட சிறப்பா அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா? வாய்ப்பே இல்ல. அது சாத்தியமில்லாத ஒண்ணு. ஆனா முதலீட்டு துறையில மட்டும் ஒரு சாதாரண காவலாளியால ஹார்வர்ட் பல்கலைக்கழக பட்டதாரிய மிக எளிதா தோற்கடிக்க முடியுது. இன்னைக்கு நாம பார்க்க போற கட்டுரையில வர்ற ரொனால்ட் ரீட் அப்புறம் ரிச்சர்ட் ஃபுஸ்கோன் கதைகள் இததான் நமக்கு உணர்த்துது. ஆமா, இது நிஜமாவே நம்ப முடியாத ஒரு முரண்பாடு தான். இப்போ ரொனால்ட் ரீட் கிராமப்புறத்துல பிறந்த ஒரு காவலாளி. அவரு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சார். ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க மனிதர். ஆமா, 38 வயசுல ஒரு சின்ன வீட்டை வாங்கி தான் வாழ்நாள் முழுவதையும் அங்கே கழிச்சார். ஆனா அவர் 92 வயசுல இருந்தபோது அவரோட சொத்து மதிப்பு $8 மில்லியன். ஒரு நிமிஷம், $8 மில்லியன்? நிஜமாவா சொல்றீங்க? அவருக்கு ஏதாவது லாட்டரி அடிச்சுதா? எந்த லாட்டரியும் அடிக்கல. மறுபுறம் பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் ஃபுஸ்கோன் ஹார்வர்ட்ல படிச்சவர். மிரில் லிஞ்ச் அப்படிங்கிற மிகப்பெரிய நிதி நிறுவனத்தோட உயர் அதிகாரி. ஓஹோ, பெரிய படிப்பு, பெரிய வேலை. ஆமா, ஆனா 2008 பொருளாதார நெருக்கடியில எல்லாவற்றையும் இழந்து அவர் திவாலானார். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ரிச்சர்ட் ஃபுஸ்கோன் மாதிரி அவ்ளோ பெரிய நிதி நிபுணர் 18,000 சதுர அடியில ஒரு மாளிகையை கட்ட அதீதமா கடன் வாங்கினார்னு நான் படிச்சேன். இது என்ன லாஜிக்? வெளிப்படையா பார்க்கும்போது அது பைத்தியகாரத்தனமா தான் தெரியும். இவ்ளோ படிச்ச ஒருத்தர் இப்படி செஞ்சிருக்காருன்னா அது முட்டாள்தனம் தானே? அதாவது ஒரு மனிதனோட அகங்காரத்துக்கும் சமூகத்துல தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிற ஆசைக்கும் முன்னால லாஜிக் வேலை செய்யறதில்ல. ரிச்சர்ட் ஃபுஸ்கோனுக்கு தனது சக அதிகாரிகளுக்கு மத்தியில தன்னோட அந்தஸ்தை காட்ட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அந்த ஈகோ அவரை அதீத ரிஸ்க் எடுக்க வச்சிருக்கு. அதேதான். ஆனா ரொனால்ட் ரீட் எந்த அகங்காரமும் இல்லாம தன்னிடமிருந்த சிறு சேமிப்பை தரமான ப்ளூ சிப்புங்கள்ல முதலீடு செஞ்சுட்டு பொறுமையா இருந்தார். அவர் பொறுமையா இருந்தார், ரிச்சர்ட் பேராசைப்பட்டார். ஓ, அதாவது நீங்க சொல்ல வரது முறையான நிதி அறிவை விட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற திறன் தான் இங்க முக்கிய பங்கு வகிக்கிறது இல்லையா? கண்டிப்பா. அந்த சாதாரண நடத்தை முறைதான் இருவருக்கும் இடையே இருந்த மிகப்பெரிய கல்வி இடைவெளியை தரைமட்டமாக்கிடுச்சு. ஒரு கட்டத்துல எண்கள் தோத்துப்போய் மனநிலை ஜெயிக்குது. இது ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ நம்ம மூளை எண்களை விட உணர்ச்சிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குதா? ஆமா, நம்ம மூளை ஒன்னும் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கிடையாது. அது கடந்த கால நினைவுகளோட ஒரு சேமிப்பு கிடங்கு. உலக வரலாற்றுல உங்க சொந்த அனுபவம் அப்படிங்கிறது வெறும் 0 பல பூஜ்யங்களுக்கு பின்வர்ற ஒரு சதவீதமா மட்டுமே இருக்கலாம். ஆனா உலகம் எப்படி இயங்குகு அப்படிங்கிற உங்க சிந்தனையில அந்த சின்ன அனுபவம் தான் 80% ஆதிக்கம் செலுத்துது. ஆனா இது கொஞ்சம் நடைமுறையில யோசிச்சு பாருங்க. மனநிலை தான் எல்லாமே அப்படின்னா ஏன் மக்கள் பண விஷயத்துல தங்களுக்கு தாங்களே குழிபறிச்சுக்கிறாங்க? நீங்க எதை சொல்றீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்ச பல பேரு மாத கடைசி செலவுக்கே வழி இல்லாம இருப்பாங்க. ஆனா ஆடம்பரமான கார் வாங்க இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த அனுபவ ஆதிக்கம் எப்படி இங்க வேலை செய்யுது? இப்போ 1950கள்ல பிறந்த ஒருத்தரையும் 1970கள்ல பிறந்த ஒருத்தரையும் எடுத்துக்கோங்க. 1970ல பிறந்தவர் தனது 10 வயதை கடக்கும்போது பங்குச்சந்தை மிகப்பெரிய உச்சத்தை தொட்டது. ஆமா, அந்த நேரம் பெரிய வளர்ச்சி இருந்துச்சு. சோ அவருக்கு பங்குச்சந்தை ஒரு பணமரம். ஆனா 1950ல பிறந்தவர் தன்னோட இளமை காலத்துல பங்குச்சந்தையில எந்த வளர்ச்சியும் பார்க்கல. ஓ, அப்போ அவரோட பார்வையில அது ஒரு தேக்க நிலை. ஆமா, இந்த இருவருக்கும் பங்குச்சந்தை பத்தின பார்வை எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அவங்க எந்த புத்தகத்தை படிச்சாலும் அவங்களோட சொந்த அனுபவமே முடிவுகளை தீர்மானிக்கும்.
இத கேட்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. அதாவது வறுமையில வாடுற மக்கள் தங்களோட கடைசி சில 100 ரூபாய லாட்டரி டிக்கெட்டுகள்ல செலவழிக்கிறத நம்ம முட்டாள்தனம்னு சொல்றோம். ம் ஆனா அவங்களோட பார்வையில அந்த லாட்டரி டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு முதலீடு இல்ல, அது ஒரு தற்காலிக மன அமைதிக்கான வடிகால், அப்படிதானே? அதேதான். ஏழ்மையில உள்ளவங்களுக்கு நல்ல கல்வி, மருத்துவ வசதி, சொந்த வீடு இதெல்லாம் எட்டாக்கணியா தெரியலாம். நம்ம சாதாரணமா அனுபவிக்கிற வாழ்க்கையை அவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியறதில்ல. அப்போ அந்த லாட்டரி டிக்கெட் தான் அவங்களுக்கான ஒரே நம்பிக்கை. கண்டிப்பா பணக்காரர்களோட வாழ்க்கைய ஓரிரவாவது வாழ்ந்து பார்க்க அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான். அந்த முடிவு கணிதத்தின்படி தவறாக இருக்கலாம். ஆனா அவங்க உணர்ச்சிகளின்படி அது அவங்களுக்கு அர்த்தமுள்ளதா இருக்கு. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க குழந்தை பருவத்துல உங்க பெற்றோர் பணத்தை கையாண்ட விதமும், நீங்க வளர்ந்த பொருளாதார சூழலும் இன்னைக்கு உங்க முதலீடு முடிவுகளை எப்படி வடிவமைச்சிருக்கு? ரொம்ப சரியான கேள்வி. நீங்க சிறு வயசுல வறுமைய பார்த்திருந்தா, இன்னைக்கு வங்கியில பணத்தை முடக்கி வைக்கிறது மட்டும்தான் பாதுகாப்பு அப்படின்னு உங்க மூளை சொல்லும். அத மீறி ரிஸ்க் எடுக்க அதுவும் அனுமதிக்காது. இத நாம முதல்ல அடையாளம் காணணும். ஆனா நமது கடந்த காலம் மட்டும் நமது முடிவுகளை தீர்மானிக்கிறது இல்ல. வெற்றியிலும் தோல்வியிலும் நமது உழைப்பை தாண்டி மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. அது என்ன சக்தி? அதுதான் அதிர்ஷ்டம் மற்றும் ஆபத்து. இரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி. இத படிக்கும்போது எனக்கு பில் கேட்ஸ் கதை தான் ஞாபகம் வருது. பில் கேட்ஸ் லேக் சைடு அப்படிங்கிற பள்ளியில படிச்சார். 1968ல உலகத்துல கணினி வசதி இருந்த மிக சில பள்ளிகள்ல அதுவும் ஒண்ணு. ஆமா, அது ரொம்ப அபூர்வமான ஒரு வாய்ப்பு. அன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உலக அளவுல சுமார் 303 மில்லியன் மாணவர்கள் இருந்தாங்க. அதுல லேக் சைட் பள்ளியில படிச்சவங்க வெறும் 300 பேர் தான். இது மில்லியனில் ஒருவருக்கு கிடைக்கிற மாபெரும் அதிர்ஷ்டம் இல்லையா? பில்கேட்ஸ் இதை வெளிப்படையாவே ஒப்புக்கிறார். லேக் சைட் பள்ளி இல்லனா மைக்ரோசாஃப்ட் இருந்திருக்காதுன்னு அவரே சொல்றார். ஆனா இதே கதையில ஒரு இருண்ட பக்கமும் இருக்கு. ஓ, கென்ட் எவன்ஸ் கதைய சொல்றீங்களா? ஆமா, அவரை போலவே அதிபுத்திசாலியாகவும் மைக்ரோசாஃப்டின் இணை நிறுவனராகவும் தகுதியும் கொண்டிருந்த அவரோட நெருங்கிய நண்பர் கென்ட் எவன்ஸ். அவரு பில்கேட்ஸுடன் இணைந்து பல கம்ப்யூட்டர் புரோகிராம்களை எழுதினவராச்சே. ஆனா அவர் பள்ளிப்படிப்பை முடிக்கும் முன்னே ஒரு மலையேற்றத்தின் போது விபத்துல சிக்கி இறந்துட்டார். அதுதான் இங்க விஷயம். ஒரு உயர்நிலை பள்ளி மாணவர் மலையேற்றத்தில் இறப்பதற்கான வாய்ப்பு மில்லியனில் ஒண்ணுதான். அடப்பாவமே. பில்கேட்ஸ் மில்லியனில் ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிச்சார்னா, கென்ட் எவன்ஸ் மில்லியனில் ஒரு துரதிர்ஷ்டத்தை எதிர்கொண்டார். உழைப்பையோ திறமையோ தாண்டி நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்குது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அப்படியானால் ஃபோர்ப்ஸ் பத்திரிகையோட அட்டைப்படத்துல வெற்றி புன்னகையோட வர்றவங்களுக்கும் திவாலாகி நடுத்தெருவுல நிக்கிறவங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அது சூழ்நிலைகள்தான். நாம வெற்றிய பார்க்கும்போது அங்கே அதிர்ஷ்டம் இருக்கிறத மறந்துடுறோம். தோல்விய பார்க்கும்போது அங்க சூழ்நிலையோட துரதிர்ஷ்டம் இருக்கிறத உணர்வதில்ல. ஆமா, துல்லியமா சொன்னீங்க. யாரோ ஒருத்தரோட வெற்றி கதைய படிச்சுட்டு அதே போல நாமும் செஞ்சா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறது லாட்டரி வென்றவரோட உத்திய நாமும் பின்பற்றுவதற்கு சமம், அப்படிதானே? கண்டிப்பா. எந்த ஒரு வெற்றியும் தோன்றுவது போல அவ்வளவு சிறப்பானதும் இல்ல. எந்த ஒரு தோல்வியும் அவ்வளவு மோசமானதும் இல்ல. அதனாலதான் மற்றவர்களோட நிதி வெற்றியை கண்மூடித்தனமா பின்பற்றுவது ரொம்ப ஆபத்தானது. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அதிர்ஷ்டம் ஒருத்தர உச்சத்துல கொண்டு போனாலும் அந்த வெற்றியை காப்பாத்திக்க ஒரு எல்லை தெரியணும் இல்லையா? கண்டிப்பா தெரியணும். ரஜத் குப்தா கதைய பாருங்க. கொல்கட்டாவில அனாதையா பிறந்து தன் உழைப்பால் உயர்ந்து மெக்கின்சி நிறுவனத்தோட தலைமை அதிகாரியா மாறினவர். அவருக்கு $100 மில்லியன் சொத்து மதிப்பு இருந்துச்சு. பெரிய சாதனை தான். அவர் நினைச்சிருந்தா தன் வாழ்நாள் முழுவதையும் சொகுசா கழிச்சிருக்கலாம். ஆனா அவர் ஏன் சட்டவிரோதமான உள்தகவல் வர்த்தகத்துல ஈடுபட்டு சிறைக்கு போனோம்? ஒரு மனிதனுக்கு எது போதுமானது அப்படின்னு ஏன் தெரிவதே இல்ல? ஏன்னா மனித மூளை எப்போதுமே அடுத்தவங்களோட தன்னை ஒப்பிட்டு பார்க்குற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இத நகரும் இலக்குகள், அதாவது மூவிங் கோல் போஸ்ட்னு சொல்லலாம். உங்ககிட்ட இருப்பதையும் உங்களுக்கு தேவையானதையும் பணயம் வச்சு உங்ககிட்ட இல்லாத ஒன்றையும் உங்களுக்கு தேவையற்ற ஒன்றையும் அடைய நினைக்கிறது மனிதர்களோட பொதுவான பலவீனம். அப்படி என்றால் அதிக ஆசைப்படுவது தவறுன்னு சொல்ல வரீங்களா? முதலீட்டு உலகத்துல வளர்ச்சி அப்படிங்கறதே ஆசையில தானே இருக்கு. வளர்ச்சி வேற, பேராசை வேற. போதும் அப்படிங்கிற மனநிறைவு இல்லாம எவ்வளவு சம்பாரிச்சாலும் அது ஆபத்து தான். சரி, போதும் அப்படிங்கிறது மிக குறைவானதுன்னு அர்த்தம் இல்ல. அந்த எல்லை தெரியாத ஒரு தீராத பசி உங்களை மீளா துயரத்துல தள்ளிடும் அப்படிங்கறத உணர்றது தான் அதுக்கான அர்த்தம். இங்க நான் வாரன் பஃபெட்டோட சொத்து மதிப்பை பத்தி படிச்சப்போ எனக்கு தலை சுத்திடுச்சு.
அவரோட தற்போதைய சொத்து மதிப்பான 84.5 பில்லியன் டாலர்கள்ல 81.5 பில்லியன் டாலர்கள் அவரோட 65வது வயசுக்கு பிறகு வந்தவை. இது எப்படி சாத்தியம்? மனித மூளையால எளிதில புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம் இந்த கூட்டு வளர்ச்சி அல்லது காம்பவுண்டிங். நாம எப்போதுமே நேர்கோட்ல சிந்திக்க பழகிட்டோம். அதாவது 8+8+8ன்னு. அதேதான். ஆனா கூட்டு வளர்ச்சி அப்படிங்கிறது 8x8x8ன்னு வளரும். வாரன் பஃபெட்டோட முதலீட்டு ரகசியம் அவரோட அறிவாற்றல் மட்டும் இல்ல, அவர் 10 வயசுல இருந்து 89 வயசு வரை தொடர்ந்து முதலீட்டுல இருந்த அந்த நேரம். ஓ, அந்த டைம் தான் முக்கியம். ஆமா, கூட்டு வளர்ச்சி ஒரு பனிப்பொழிவு மாதிரி. பனிப்பொழிவு எப்படி எந்த பெரிய விஷயம் இல்லாம தொடர்ந்து படிஞ்சு ஒரு மாபெரும் பனிப்பாறையா மாறுதோ, அதே போலதான் முதலீடும். நீண்ட காலம் அதை தொந்தரவு செய்யாம விட்டா அது மாபெரும் மாயாஜாலத்தை செய்யும். ஆனா நீண்ட காலம் முதலீட்டை தொந்தரவு செய்யாம இருக்கணும்னா சந்தையில வீழ்ச்சிகள் வரும்போது பயந்து போய் பணத்தை எடுத்துடக்கூடாது இல்லையா? இங்கதான் பணம் சேர்ப்பது வேற, அதை தக்க வைப்பது வேற அப்படிங்கிற வாதம் வருது. ரொம்ப சரியான பாயிண்ட். இதுக்கு ஜெஸ்ஸி லிவர்மோர் கதை மிகச்சிறந்த உதாரணம். 1929 பங்குச்சந்தை வீழ்ச்சியின் போது உலகமே தீவாளாகி அழுதப்போ இவர் மட்டும் பில்லியன் கணக்கில் லாபம் ஈட்டினார். ஆமா, அவர் பெரிய ஜீனியஸ்னு பேர் வாங்கியிருப்பார். ஆனா அடுத்த சில வருடங்கள்லயே அதே பணத்தை வச்சு மீண்டும் மீண்டும் அதிக ரிஸ்க் எடுத்து எல்லாவற்றையும் இழந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டார். ரொம்ப வருத்தமான முடிவு. அப்போ பணம் சம்பாதிக்கிறது ஒரு திறமை, அதை தக்க வைக்கிறது வேறொரு திறமை. கண்டிப்பா பணம் சம்பாதிக்க ரிஸ்க் எடுக்கணும், தைரியமா இருக்கணும், கொஞ்சம் அதிர்ஷ்டம் வேணும். ஆனா பணத்தை தக்க வைக்க அதுக்கு நேர்மாறான குணம் வேணும். அதாவது பயம் வேணுமா? ஆமா, பயம் வேணும், சிக்கனம் வேணும், எல்லாவற்றையும் ஒரு நொடியில இழக்க நேரிடும் அப்படிங்கிற பணிவு வேணும். ஒரு நாள் நீங்க அடைஞ்ச வெற்றிய அடுத்த நாளே சந்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கிக்கும் அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். இங்க நான் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க விரும்புறேன். சந்தையில முதலீடு செஞ்ச பணத்தை தக்க வைக்கணும்னு சொல்றீங்க. அப்படி என்றால் அதிக லாபம் தர்ற பங்கு சந்தையில முழுவதுமா முதலீடு செய்யாம ஒரு பகுதி பணத்தை எந்த வட்டியும் வராத வகையில வங்கியில பாதுகாப்பா வச்சிருக்கிறது பணத்தை வீணடிக்கிற மாதிரி தோணலையா? நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க. பணத்தை சும்மா தூங்க வைக்க கூடாதுன்னு தானே எல்லா நிதி ஆலோசகர்களும் சொல்வாங்க. அது எண்களின்படி பார்த்தா ரொக்க பணத்தை வங்கியில வச்சிருக்கிறத முட்டாள்தனமா தெரியலாம். ஆனா அந்த ரொக்க பணம் தான் பாதுகாப்பிற்கான இடைவெளி, அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. ஓ, ஒரு காப்பீடு மாதிரி செயல்படுமா? ஆமா, பங்குச்சந்தை 30% வீழ்ச்சி அடையும் போது உங்க வங்கி கணக்குல இருக்கிற அந்த ரொக்க பணம் தான் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரும். உங்கள பயத்துல பங்குகளை விற்க விடாம தடுக்கும் அரணாக செயல்படும். அதாவது பங்குச்சந்தை வீழ்ச்சி அப்படிங்கிறது நாம செஞ்ச தவறுக்கான அபராதம் இல்ல, அது அந்த நீண்டகால லாபத்தை அடைவதற்கான ஒரு டோல்கேட் கட்டணம்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. சந்தையில வீழ்ச்சி வரும்போது அதை ஒரு நுழைவு கட்டணம் போல பார்க்கணும். அந்த கட்டணத்தை செலுத்தினாதான் உள்ளே போய் வளர்ச்சியோட பலனை அனுபவிக்க முடியும். அப்போ சந்தையில நீண்ட காலம் நீடிச்சிருக்கிறதா எல்லாவற்றையும் விட முக்கியம். ஆமா, உங்களை விட முற்றிலும் மாறுபட்ட ஆட்டத்தை ஆடுறவங்கள பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. ஒரு டே ட்ரேடர் விளையாடுற ஆட்டம் வேற, 30 வருட முதலீட்டாளர் விளையாடுற ஆட்டம் வேற. மற்றவர்களோட ஆட்டத்தை பார்த்து உங்க உத்திய மாத்திக்க கூடாது. இந்த ஆழமான அலசல் உண்மையிலே நிதி மேலாண்மை பத்தின ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுக்குது. அப்படியானால் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டதை சுருக்கமா சொல்லணும்னா, பணத்தை நிர்வகிக்கிறதுல எண்களையும் சூத்திரங்களையும் விட நமது மனக்கட்டுப்பாடே முக்கியம். மற்றவர்களோட வெற்றியை பார்த்து பொறாமப்படாம அதிர்ஷ்டத்தோட பங்க உணர்ந்து எளிமையான நீண்ட கால சேமிப்புகளை மேற்கொள்றதே சிறந்த வழி. பணத்தோட மிகப்பெரிய பலன் என்ன தெரியுமா? நீங்க விரும்பியத விரும்பிய நேரத்துல விரும்பிய நபர்களுடன் விரும்பிய காலம் வரை செய்வதற்கான சுதந்திரத்தை உங்களுக்கு வழங்குறது தான். உங்க நேரத்தின் மீதான கட்டுப்பாடு தான் பணம் உங்களுக்கு தரும் மிக உயர்ந்த லாபம். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. உங்க மிகப்பெரிய நிதி ஆலோசகரும் நீங்க தான், உங்க மிகப்பெரிய நிதி எதிரியும் நீங்க தான். கண்டிப்பா. நீங்க சேமிக்கிற பணம் எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்குவதற்கும் அல்லாம கணிக்க முடியாத எதிர்கால ஆச்சரியங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்திக்கிற ஒரு சுதந்திரத்துக்கான டிக்கெட் ஆக இருந்தா இன்னைக்கு உங்க செலவுகளை பார்க்கும் விதம் எப்படி மாறும்? சிந்தித்து பாருங்கள். உங்களது மனநிலையை மாற்றுவதுதான் உங்களது நிதியை மாற்றுவதற்கான முதல் படி. இந்த ஆழமான அலசலின் நோக்கமும் அதுவே.
மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.